திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி 40வது பாடல். பாருங்கள், ஆன்ற எழுத்துலேயே இன்னும் எவ்வளோ பாடல்கள் இருக்குது. நம்ம வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம். இதெல்லாம் அப்போ எனக்கு பாட தெரியாத போது அந்த 100 பாடல்கள்லேருந்து நடுவில் பாடிட்டு வந்துட்டேன். ஆனால் முருகர் விடலை. இதெல்லாம் பாடிட்டு எப்படி பாடுவ, விட்டுட்டு போனல பாடுறேன்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாடல்களையும் பாட வச்சுட்டார். இதெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டேன் நான், எப்படி பாடுறதுன்னு தெரியாமல். இப்போ எழுத்து கூட்டியாவது படிப்போம். முருகப்பெருமானுடைய திருவருள் பெறணும்னா இதெல்லாம் நம்ம முக்கியமாக செய்யணும்னுட்டு செஞ்சேன். நிறைய வரலாறுகள் நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒவ்வொரு முறையும் முருகப்பெருமானுடைய திருவருள். இதில் எங்கள் அப்பாவுடைய திருவருள் தான். ஏன்னா நம்ம முருகரை கொஞ்ச நாளாக இது பண்ணுறது இல்லையா, ரொம்ப எங்கள் அப்பா நிறைய பண்ணியிருக்காரு. அப்பா தானே முருகர். பாருங்கள், நான் திருவண்ணாமலை போகணும்னுட்டு, நம்ம திருவண்ணாமலை போகிறதுனா செங்கல்பட்டுலேருந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா பைபாஸில் போய் உள்ளே வராது, பைபாஸில் தான் போகும். அப்போ நாங்கள் இங்கேருந்து டோல்கேட்டுக்கு போய் டோல்கேட்டில் போய் நின்றுட்டுருந்தோம். அன்றைக்கி நடராஜர்து ஏதோ விசேஷம். ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ்ஸு ஜனம் வழியுது. திருவாரூர் போகிற பஸ்ஸும் ஜனம் வழியுது. திருவண்ணாமலை எங்கே போகிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, இல்லை திருவண்ணாமலைக்கு போகலாம், திருவாரூராக போகலாம், ஏதோ ஒன்று போகலாம் அப்படின்னு நாங்கள் போய் நின்னோம். சரி, அப்புறம் நான் இதெல்லாம் ஃபுல்லாக போகிறத பார்த்த உடனே இதெல்லாம் போக முடியாது, நம்ம திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்ட உடனே போயிட்டு டோல்கேட்டில் நிற்கிறோம். வரவே இல்லை, எந்த பஸ்ஸும் வரலை இல்லை, ஃபுல்லாக போகுது. அப்போ எனக்கு மனசில், அப்பா சுந்தரருக்காக ஐராவணம் யானை அமிச்சேன், எங்களுக்கு ஒரு காராவது அனுப்பக்கூடாதா அப்படின்னு அப்படி நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே ரெட் கலரில் ஒரு கார் வந்து நிற்குது. என்னை ஒட்டி வந்து நிற்குது ரெட் கலர் கார், சின்ன மாருதி கார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நம்மளை ஒராயிர மாதிரி இப்படி வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு, அம்மா வாங்கம்மா திருவண்ணாமலை போகலான்னு. என்னமோ அவன் தான் எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தோம்மா, வாங்கம்மா திருவண்ணாமலை போகலான்றான். எனக்கு ஒரு பக்கம் பயம் வந்துடுது. நகையெல்லாம் போட்டுருக்கிறோமே, என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானு நினச்சிக்கினேன். எல்லாருக்கும் உள்ளது தானே, பயந்துட்டேன். நாங்கள் போகிறதோ நாங்கள் 2 பேர் தான். அப்புறம் எங்கள் கூட ஒரு ஆள் வந்து யாரோ ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், முன்னாடி சீட்டில் போய் ஏறிக்கினார். அப்புறம் நான் கொஞ்சம் பேந்து மூச்சுன்னு இருந்தேன். வாங்கம்மா திருவண்ணாமலைக்கு போகலாம். நான் திருவண்ணாமலை போகிறேன்னு உங்களுக்கு எப்படி பார்த்து தெரியும், நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை அவர் சொன்னார் வாமான்னு. ஆமாம், அவர் எங்கள் பக்கத்தில் தான் இருந்தார். சரின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போனோம். நீங்கள் ஜாஸ்தியாக கார் ஆச்சே, அதிகமான பணம் கேட்பீங்களே, எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறேன். நீங்கள் பஸ் சார்ஜி கொடுத்தா போகிறோம்மா, பஸ் சார்ஜிக்கு மேலே ஒரு 25 ரூபாயோ ஏதோ போட்டு கொடுங்கம்மா அப்படின்னாரு. எனக்கு பெட்ரோல் செலவுக்கு ஆனால் போகிறோம்மா அப்படின்னாரு. சரி, இருந்தாலும் பயம்தான். நான் எப்போ டாக்ஸிலையோ கார்லேயோ போனால் அந்த டிரைவரு அந்த கார் நம்பர் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துப்பேன். ஃபோட்டோ எடுத்து என் பசங்களுக்கு, என் பொண்ணுங்களுக்கு அமுச்சு வச்சுடுவேன். நான் இந்த மாதிரி காரில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கும் அந்த டிரைவரையும் அந்த இதையும் வீடியோ காலை போட்டு எங்கள் பசங்கக்கிட்ட சொல்லின்னுக்கிறேன். அவர் சிரிச்சினே இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து, ஏங்க நீங்கள் எந்த ஊருன்னு. நான் சங்கம்மா, ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகிறேன், எங்கள் பிள்ளைய ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போகிறோமே, சும்மா போகிறோமே, பெட்ரோலுக்கு ஆகணும், யாரையாவது ஏற்றின்னு போகலான்னு வரம்மா அப்படின்னார். ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே நான் சொன்னேன், ஏங்க இது மாதிரி திருவண்ணாமலை போகிறேன்றீங்களே, உங்கள் பேர் என்னாங்கன்னு கேட்டேன். உங்கள் பேர் என்னான்னு கேட்டோன்னே எனக்கு தூக்கி வரி போட்டுடுச்சுங்க. கார்த்திகேயன்னார். முருகா,
உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறக்கலை முருகா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லுவாங்க. இந்த நான் சொல்கிறத மறந்தால் கூடமும் நம்மளை இறைவன் மறக்க மாட்டார். நான் மறந்தாலும் என்னை மறக்காமல் இருக்கணும்னு முருகப்பெருமானை நாம் வேண்டிக்கணும். அப்போ அவர் கார்த்திகேயன் அந்த டிரைவர் பேர் சொன்னோடனே எனக்கு அப்படியே முருகா உங்கள் அப்பனை பார்க்கணுன்னு வர்றேன், எனக்கு மயில் வாகனத்துக்கு பதில் இந்த கார் வாகனத்தை அமிச்சியாப்பா அப்படின்னு நினச்சிக்கணும். விட்டா விடுங்க, கேட்டா கேளுங்க. அந்த பஸ்ஸு டிக்கெட் என்னமோ அதுதாங்க, மேலே ஒரு 25 ரூபா போட்டு கொடுத்தோங்க. நாங்கள் ரவுண்டாகிட்டார், 300 ரூபா கொடுத்தோம். கொடுத்துட்டு நீங்கள் நடக்க வேணாம்மா, நான் அந்த பக்கமாக தென்னண்ட கோபுரத்தில் எடுத்து போய் வாசல்லையே இறக்குறமான்ட்டார். நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவாருன்னு நினச்சோம். நீங்கள் எங்கேயே இறக்கிடுங்க அப்படின்னு. வேணாம்மா வாங்க, நான் அந்த வாசல்லையே எடுத்துன்னு போய் நிறுத்துறேன் அப்படின்னாரு. எப்பா உனக்கு கோடி நமஸ்காரம். பஸ்ஸில் போயிருந்தால் எங்களுக்கு 3.5 மணி நேரம் ஆயிருக்கும். 7 மணிக்கு ஏறணும், 8:50 நாங்கள் வாசலில் போய் இறங்குறோம். அடின்னு அவ்வளோ சீக்கிரமாக இட்டுன்னு போய் எங்களை விட்டு அருமையான தரிசனம் எங்கள் அப்பனையும் முருகரையும் சேவிச்சுட்டு அருமையாக பார்த்துட்டு வந்தோம் அண்ணாமலையாரை. இது இறைவனுடைய திருவருள். பார்த்திங்களா, நாம் நினைக்குங்காட்டியும் நம்மளுக்கு உதவுவார். அப்படி ஒரு அருமை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றுத்துலேயும் நான் நிறைய திருவருளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இன்றைக்கி இது போகிறோம் வாங்க, நான் மறுபடியும் என பாடல் பெரிய பாடல் திருவருணை திருவண்ணாமலை தலத்தில் பாடியிருக்காரு அருணகிரிநாதர். பாடின இந்த பாடலை இப்போ நாம் படிக்க போகிறோம், பாட போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த கன்னிகா பாரதி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். என்னால் முடிஞ்ச இது இறைவனுடைய திருவருளால் நடக்குது. இது அனைவரும் போய் சேரணும். அவங்களும் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து புக்கு இது மாதிரி இப்போ திருப்புகழ் ஆப்பு இதெல்லாம் எடுத்து அவங்களும் படிக்கணும், பாடணுன்றது இறைவனுடைய திருவுள்ளம். இதுக்கு நீங்கள் நல்லருள் பாலிக்கணும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. படித்தவங்க எல்லாருமே எதுவும் நல்லது செய்துறதில்லை. ஆகையினால் எனக்கு சின்ன பொழுதுலேருந்தே நான் படித்ததை 4 பேருக்கு சொல்லணும். என்னை சுற்றி எப்பயும் 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எதையாவது ஒன்று இன்றைக்கி படித்தது என்று என்னை கூப்பிடும்போது இன்று ஒரு தகவல் வருது, இன்றைக்கி என்ன சொல்ல போதும் அப்படின்வாங்க. நான் படித்ததை சின்ன சின்ன துணுக்குகளாகட்டும், சின்ன விஷயங்களாகட்டும், அதையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லுவேன். அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது அனைவருக்கும் நல்ல வார்த்தைகளை சொல்கிறது. திருமூலரே சொல்லியிருக்கார், நம்ம இன்சொல் சொல்லணும்னு. இந்த சொல்லு நன்சொல் இன்சொல் எல்லாமே கலந்தது முருகப்பெருமானுடைய திருப்புகழ். இந்த திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும், நம்மளுடைய வாழ்வும் மணக்கும். வாங்க இப்போ நம்ம திருப்புகழை படிப்போம். திருவருணை. அமுதம் ஊறு சோல். திருவருணை. தனன தானன 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 தனன தானன 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 தனன தானன 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 தனதானா. அமுதம் ஊறு சோல். திருவருணை தலம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ். இப்போ நாம் படிக்கலாம், அதுக்கப்புறம் இதற்கான சொல் விளக்கத்தையும் பார்க்கலாம். அமுதமூறு சொலாகிய தோகையர் பொருள் உளார என்னானை உன்னானை என் அருகு வீடிதுதான் அதில் வாரும் என உரை கூறும். அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குழாவி உலாவிகள் அவர்கள் மாயைப்படாமல் கெடாமல் நினதருள் தாராய். குமரி காளி வராகி மகேஸ்வரி
கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூழி சுடாரி நியாமலி மகமாயி குரலு ரூப முராரி சகோதரி உலகதாரி உதாரி பராபரி குருபராரி விகாரி நமோகரி அபிராமி சமரநீலி புராரி தன்னாயகி மலைக்குமாரி கபாலி நல்நாரணி சலிலமாரி சிவாய மனோகரி பரயோகி சவுரி வீரி முனீர் விடபோஜனி திகிரி மேவு கையாளி செய்யாலொரு சகல வேதமுமாயின தாயுமை அருள்பாலா திமிதமாடும் சுராரி நிசாரரர் முடிகள் தோறும் கடாவியிடு ஏய் ஒரு சில பிசாசு குணாலி நினாமுன விடும் வேளா திருவுலா சொனசார அண்ணாமலை முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அருமையான பாடல். இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம். அமுதம் ஊறி வருவது போல் இனிக்கும் சொற்களை கொண்ட மயில் போன்ற பெண்கள் பொருள் உள்ள செல்வர்களை என் மேல் ஆணை உன் மேல் ஆணை என் வீடு சமீபத்தில் தான் இருக்கிறது அங்கே வாரும் என்று பேசுகின்ற மூட விலைமாதர் குதர்க்கம் பேசும் கேடுருவோர் தெருவில் சரசமாக குழாவி உலாவுபவர்கள் அத்தகையோரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருவருளை தந்து அருளுக. குமரி, காளி, வாராகி, மகேஸ்வரி, கௌரி, மோடி முதலிய பெயர்களை உடையவள், தேவர்களுக்கு கண் போன்றவள், பொய்யிலி, உக்கிரமான சூலத்தை ஏந்தியவள், ஒளி மாயத்தவள், சியாமல பச்சை நிறம் உடையவள் மகமாயி, வாமன உருவம் கொண்ட திருமாலின் சகோதரி, உலகத்தை தரித்து புறப்பவள், தயால குணம் உடையவள், முதன்மை பூண்டவள், குருவாகிய சிவனுக்கு கண் போன்றவள், வேறுபாடுகளை பூண்டவள், வணங்கப்படுபவள், அழகுள்ளவள், போர் வல்ல துர்க்கை திரிபுரம் எரித்த சிவபெருமானின் பத்தினி, இமயவன் புதல்வி, கபாலம் ஏந்தியவள், நல்ல குணம் வாய்ந்த நாராயணி, நீர் பொழியும் மேகம் போன்றவள், சிவ சம்பந்தப்பட்ட விரும்பத்தக்கவள், பராசக்தி யோகி, வலிமை உள்ளவள், வீரம் உள்ளவள், பார்க்கடலில் எழுந்த ஆழகால விஷத்தை உண்டவள், சக்கரம் ஏந்திய திருக்கரத்தை உடையவள், இலக்குமி, ஒப்பற்ற எல்லா வேதமுமாய் நிறைந்த தாய் உமாதேவி ஆகிய பார்வதி, ஈன்றருளிய பாலனே, பேரொளி செய்து போராடிய தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்களுடைய தலைகளில் எல்லாம் ஆயுதங்கள் படும்படி செலுத்தி வைத்து அங்கு கூடிய சில பேய்கள் குணலை என்ற ஆரவாரத்துடன் கூத்தாடி மாமிசங்களை உண்ணும்படி வேலை செலுத்தியவனே, லட்சுமிகரம் நிறைந்த சோணாசலேஸ்வரது திருவண்ணாமலையில் மேகம் உலவும் கோபுரத்தின் 9 நிலைகளை கடந்து கோபுர உச்சியில் விளக்கமுற்று உலாவிய பெருமாளே. எவ்வளோ அருமையான விளக்கம் பார்த்தீங்களா? இந்த அம்மாவை புகழ்கிறதையும் அப்பாவை புகழ்கிறதையும் முருகப்பெருமானை புகழ்கிறதையும் கேளுங்க. இருக்கிற பெண்களோட என்னுடைய சகவாசம் போய் சேர்ந்துடாமல் என்னை தடுத்து நீங்கள் நல்லருள் பாலிங்க அப்படின்னு சொல்லி அருமையாக முருகப்பெருமான்கிட்ட அந்த திருவண்ணாமலை தலத்தில் அந்த வல்லாள கோபுரத்து மேலே தானே போய் விழப்போனார். அப்போ சிவபெருமான் தான், ஏன்பா யார்ப்பா எங்கேப்பா போகிற அப்படின்னு வயசான கிழமை மாதிரி வந்தாராம்.
நான் ஊந்து சாக போகிறேன், மேலே கோபுரத்து மேலே ஏறி ஊந்து சாக போகிறேன். சரி போகிற விழும்போது முருகான்னு சொல்லிட்டு விழுனான். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னாராம். ஆனால் அவருடைய அந்த அதான் சொல்லுவாங்க, முன் ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணிக்கிறோமோ அந்த வாயில் சொல்ல மாட்டேன்னா கூடமோ அந்த விழும்போது அவர் வாய் தானா சரி முருகான்னு சொல்லிட்டு தான் விழுவுமே அப்படின்னு முருகான்னு அந்த நோயினுடைய தாக்கம் அவரால் தாங்க முடியாமல் மேலேருந்து விழுந்தார். முருகான்னு கூப்பிட்ட ஒரு சொல்லுக்கு முருகப்பெருமான் வந்து இரு கைகள்லையும் தாங்கினார், தாங்கி பிடிச்சிக்கிட்டார். அவர் பண்ண முன் ஜென்ம புண்ணியமோ இதுவோ தெரியல, நம்மளுக்கு தெரியல. முருகான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே ஓடியாந்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சி அதுக்கப்புறம் என்னை காப்பாற்றினீங்களே, என்ன பண்ணுன்னா சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி சொல்லிட்டு போனவர் இன்றைக்கி அருமையாக நம்மளுக்கு இவ்வளோ திருப்புகழ்களையும் வாரி வழங்கிட்டு போயிருக்காரு. இதையெல்லாம் பாட பாட நம்மளுக்கு வாயும் மணக்குது, வாழ்வும் மணக்குது. இதையெல்லாம் பாடுங்க, உங்களுடைய வாழ்வும் மணக்கும். இதை நான் சொல்கிறேன்றதுக்காக நினைக்காதீங்க, முழு மனசோட திருப்தியாக முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது, நான் தான் சொல்கிறேன், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வைங்க. முருகா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியே எடுத்து அப்படி நீர் வளவிட்டு, இது இன்றைக்கி உங்களுக்கு ஆகாரமாக கொடுக்குறேன், எனக்கு அருள்பாலிங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு முடியும்மா, எனக்கு கொஞ்சம் செய்ய முடியும். முருகர் படம் இருந்தால் தொடங்க, ஒரு பூ வைங்க, ஒரு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வைங்க. இல்லை எனக்கு பிரசாதம் வைக்க முடியும், ஏதோ ஒன்று சாப்பிட்ற பொருள் எதுவோ ஒன்று, வடித்த சாதம் ஒரு கரண்டி, ஒரே ஒரு வெள்ளைக்கட்டி அந்த தலைமையில வைங்க, வச்சுட்டு நீர் வளாவிட்டு சாப்பிடுங்க. ஊதுவத்தி இருந்தால் ஏற்றி காமிங்க. முருகா இதை உங்களுக்கு நான் அமுதமாக கொடுக்குறேன், என்னுடைய வாழ்வில் எனக்கு நல்லதை கொடுங்க, நல்லதை மட்டுமே கொடுங்க. என்னுடைய பொல்லாங்கெல்லாம் போகிற வழி தெரியாமல் போயிடணும். என்னுடைய பகைவர்களை ஒழித்து என்னுடைய வாழ்க்கை பாதியை நல்ல பாதியாக மாற்றுங்க, பூ பாதியாக மாற்றுங்க. இது வரைக்கும் நான் கல் முள்ளையும் கடந்து வந்திருக்கிறேன், இந்த கல் முள்ளெல்லாம் போய் இனிமேல் பூ பாதியாக இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் தான் தெய்வத்தை கும்பிடணுன்னு நினச்சிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ வாழும்போதும் தெய்வம் நம்ம கூட இருக்கணும், வாழ்ந்து கடைசி முடித்து போகும்போதும் நம்மளுடைய இறைவன் முருகப்பெருமான் நம்மளுக்கு துணையாக வரணும். அதுதான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டா, எங்கள் அப்பா கூட அதுதான் நான் யோசிப்பேன், எப்படியா வந்து அவரை சுந்தரமூர்த்தி நாயனார் வந்துட்டாருன்னு அடியார்களை கும்பிடாமல் வந்துட்டாங்கன்னு அங்கே இருந்து அவர் புறந்தள்ளி, யார் அவன் நம்மளை வணக்கம் வைக்காமல் போகிறவன், அவன் யார் அடியாரை வணங்காமல் போகிறானே அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அதுதான் நான் நினச்சினோம், அவ்வளோ பெரிய ஆளானாம இல்லை. அப்படி போன அந்த சுந்தரரையே நீ சிவபெருமானுடைய நண்பர் அப்படின்னா அவனையும் புறந்தள்ளு, சிவபெருமானியே புறந்தள்ளுன்னு சொல்கிற அதிகாரம் அடியார்களுக்கு இருக்குது. ஆகையினால் நாம் முருகப்பெருமானுடைய பரிபூர்ண ஆசி பெற்று அவனுடைய அடியாரை ஆயிட்டோம்னா வேலோடையும் மயிலோடையும் வள்ளி தெய்வ யானையோடையும் நீ வரணும் அப்படின்றார். அந்த மாதிரி வந்து நிற்கணும் என் வாசலில், அப்படி ஒரு யமன் வரும் காலத்தில் நீ வந்து நிற்கணும் அப்படின்றார். எளிமையானவர், குழந்தையாக வருவார், குமரனாகவும் வருவார், கிழவனாகவும் வருவார், நம்ம கூப்பிட ஓடி வருவார், வேகமாக வருவார். ஆகையினால எங்கள் அப்பன் தியானத்தில் ரொம்ப நேரமாக உக்காந்துருந்துட்டு அப்புறம் யோசிப்பாரோ என்னமோ, அதனால தான் உனக்கு நான் பிள்ளைய வேகமாக அனுப்புகிறேன்னுட்டு என்னை முருகப்பெருமானை பாட சொல்லிட்டார். ஆகையினால எங்கள் அப்பா செல்லம் இல்லைன்னு இல்லை, அவர் தான் இவர் தான் அவர். ஆகையினால இப்போ பாருங்கள், நான் நீங்கள் மெயினாக நினச்சிங்க பொய்னா நினச்சிங்க, நடக்கிறது இதுதான் உண்மை. இன்றைக்கி இந்த கார் அனுபவத்தை சொன்னேன், இதை கவனிக்கவே இல்லை நான். இந்த திருவருணைன்றத, ஏன்னா திருவண்ணாமலையே திருவருணைன்னு போடுவாங்க, அதை நான் கவனிக்காமல் உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த கதையை சொன்ன பிறகு போய் யோசிக்கிறேன், அடடா திருவண்ணாமலை பாட்டு தான் இன்றைக்கி அப்படின்ட்டு. அந்த மாதிரி வாங்க இப்போ நம்ம பாடுவோம். இதுக்கான சந்தத்தை நம்ம மறுபடியும் பாடுவோம். தனன தானன 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 தனன தானன 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 தனன தானன 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 தனதானா.
அமுதமூறு சொலாகிய தோகையர் பொருளுளார எனானையுனானையே நறுகு வீடுது தானதில் வாரும் மெனுரை கூறும் அசடு மாதர் குவாது சொல் கேடிகள் தெருவின் மீது குழாவியுலாவிகள் அவர்கள் மாயைப்படாமல் கெடாமல் நினதருள் தாராய். குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி கொடிய சூழி சுடாரி நியாமலி மகமாயி குரலு ரூப முராரி சகோதரி யுலகதாரி பாரி பராபரி குரு பராரி விகாரி நமோகரி அபிராமி சமரி நீலி புராதரி நாயகி மலைக்குமாரி கபாலி நராரணி சலிலமாரி சிவாய மனோகரி பரையோகி சவுரி வீரி முனீர் விட போஜனி திகிரி மேவுகையாலிசையாலொரு சகல வேதமுமாயின தாயுமை அருள்பாலா திமிதமாடு சராரி நிசாரரர் முடிகடோரகடாவியுடோயொரு சிலபசாசு குணாலினி நாமுன விடும் வேளா திருவிழாவு சொனா சரணாமலை முகிலுலாவி விமான நவோநிலை சிகர மீது குழாவியுலாவிய பெருமாளே சிகர மீது குழாவியுலாவிய பெருமாளே. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமு